தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு செல்லும் ₹1 வரியில் வெறும் 26 காசுகள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு திரும்ப கிடைப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் ₹1 வரி செலுத்தினால் அந்த மாநிலத்துக்கு ₹2 மேல் வழங்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் ஒன்றிய அரசுக்கு செல்லும் வரி மற்றும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி வழங்கும் வரி பகிர்வு விவரங்கள் தேவை என்று மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் வில்சன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்துள்ள பதிலில், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் ஜிஎஸ்டி மற்றும் நேரடி வரிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 22,26,983 கோடியை ஒன்றிய அரசுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் தென் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு விடுவித்த ஒட்டுமொத்த வரி மற்றும் தீர்வைகள் 6,42,295 கோடி மட்டுமே. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் 3,41,817.60 கோடியை வரியாக செலுத்திய உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு விடுவித்த வரி மற்றும் தீர்வைகள் 6,91,375.12 கோடியாக உள்ளது. இதன் மூலம் தென் மாநிலங்கள் அனைத்துக்கும் கூட்டாக வழங்கப்பட்டதை விட சுமார் 2 மடங்கு தொகையை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. இன்னிய ஸ்டேட்டில் இந்த தென்னிந்தியாவை ஓரங்கட்டுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இவ்வளோ ரெவன்யூ நம்ம கொடுத்தா கூட, ஆனால் திருப்பி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அள்ளி கொடுத்தாலும் அவங்க கிள்ளி தான் கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்குது. நம்ம ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை என்ன சொன்னாங்க, மாநிலங்களுக்கு கரெக்டாக நாங்கள் பகிர்ந்து அளிப்போம், அவங்க என்ன கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து அளிப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பணத்தையே நமக்கு முழுமையாக திரும்பி வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 75% கொடுக்கலாமே. இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஒரு சமயத்தில் அந்த நம்மளோட தமிழ்நாட்டு துவண்டு போய் கிடந்த நேரத்தில் 10 பைசா தரமாட்டேன்னு சொல்லும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ₹6,000 சொல்லி அவங்க உடனே ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒன்றிய அரசு நடக்கிறது உண்மையிலே ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அழகல்ல. கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசூலான வரி மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட வரியை ₹1 அடிப்படையில் பிரித்து பார்த்தாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ₹1 வரி செலுத்தினால் வரி பகிர்வாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு 26 பைசா மட்டுமே கொடுப்பதை ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சரின் பதில் உறுதி செய்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் கூறியுள்ளார். இதேபோல் கர்நாடகா செலுத்தும் ₹1 வரிக்கு 16 பைசாக்களும் கேரளாவுக்கு 62 பைசாக்களும் திரும்ப வழங்கப்படுகின்றன. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 வரி செலுத்தினால் அவர்களுக்கு ₹2 பைசாக்களும், மத்திய பிரதேசத்துக்கு ₹1 70 பைசாக்களும் வழங்கப்பட்டிருப்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பது உறுதியாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.